வங்காளதேசத்தில் இந்து சிறுபான்மையினரை மக்கள் கூட்டம் கொன்று உடலை எரித்த கொடூர சம்பவம் குறித்து மேலவை உறுப்பினர்களான டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலமும் டத்தோ சிவராஜ் சந்திரனும் கடும் கண்டனமும் கவலையும் தெரிவித்துள்ளனர். டிஏபியை சேர்ந்த செனட்டர் லிங்கேஸ்வரன் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக மலேசியா எடுத்த உறுதியான நிலைப்பாடு போல மற்ற சிறுபான்மையினரின் பாதுகாப்புக்கும் அதே நிலைப்பாடு எடுக்க வேண்டுமென வலியுறுத்தினார். வங்காளதேச இந்து ஒருவர் உயிருடன் எரிக்கப்பட்ட கொடூர சம்பவம் மனித உரிமை மீறல் என கண்டித்த அவர், இங்குள்ள வங்காளதேச தூதரகத்திடம் மலேசியா கடும் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டுமென ஜெலுத்தோங் எம்பி RSN ராயர் வலியுறுத்திய கோரிக்கையையும் ஆதரித்தார். மத அடையாளத்தால் யாரும் தாக்கப்படக்கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளையில் செனட்டர் டத்தோ சிவராஜ் சந்திரன் இந்த சம்பவத்தில் மலேசியா மௌனமாக இருப்பது கவலைக்குரியது என கூறினார். வங்காளதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக தொடரும் வன்முறை சட்ட ஒழுங்கை சிதைக்கும் என்றும் வட்டார நிலைத்தன்மையை பாதிக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். மனிதநேயம், கண்ணியம், நீதி, உயிர் ஆகியவற்றை பாதுகாப்பதில் மலேசியா தெளிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டுமெனவும் அந்த மாயிகா செனட்டர் வலியுறுத்தினார். வங்காளதேசத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து வன்முறைகள் தீவிரமடைந்துள்ளன. மாணவர் போராட்டத்தை நடத்திய ஒஸ்மான் ஹாதி சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்து இளைஞர் தீபு சந்திரதாஸ் கும்பலால் அடித்துக் கொல்லப்பட்டு அவரின் உடல் எரிக்கப்பட்டது. இந்நிலையில் 29 வயது ஹம்ரித் மண்டல் என்ற மற்றோர் இந்து இளைஞர் கும்பல் தாக்குதலில் உயிரிழந்தார். இப்படி சிறுபான்மை இந்துக்கள் மீது அந்நாட்டில் நடக்கும் தொடர் தாக்குதல்கள் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளன. தளபதி திருவிழாவின் one and only exclusive booth setup மற்றும் F&B official partner Colors of India. Merchandise, fan souvenir, viral food, beverages எல்லா பிராண்ட்ஸும் உங்க பூத்தா செட் பண்ண exclusive opportunity for booth bookings. Contact Colors of India now. KVN Productions மற்றும் Malik Streams in Tato Malik பெருமையுடன் வழங்கும் தளபதி திருவிழா along with ஜனநாயகன் audio launch in the 8 hours entertainment festival 27 டிசம்பர் புக்கிட் ஜலி ஸ்டேடியமில் நடக்க உள்ளது.